அனைவருக்கும் வணக்கம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம உள்மூலையில என்ன இயக்கம் நடக்குது, எதற்காக நம்ம அந்த நேரத்துல விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படிங்கறத இதுக்கு முன்னால இருக்கிற வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல பிரம்ம முகூர்த்த வேலையில எனக்கு நடந்த மறக்க முடியாத 2 அனுபவங்களும், பொதுவாக எல்லாருமே அதிகாலை எழுந்திரிக்கிறதுக்கான சில பிராக்டிக்கல் டிப்ஸும் பார்க்கலாம். ஒரு மறக்க முடியாத அனுபவம், கம்பம் அகாடமியோட அக்குபஞ்சர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போது இங்க கோர்ஸ் ஒர்க்ல ஒரு பயிற்சி இருந்துச்சு. தினைக்கும் அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்திருச்சு தியானம் பண்ணணும். எதற்காக இந்த தியானம் பண்ணணும் அப்படின்னா, அக்குபஞ்சர்ல சேனல்ஸ் இல்லைன்னா மெரிடியன்ஸ், அதாவது சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சூக்ஷ்ம உடல்ல இருக்கக்கூடிய நாடிகள், இந்த நாடிகளும் அதில் மேல இருக்கக்கூடிய புள்ளிகளும் தான் அக்குபஞ்சர்ல முக்கியமான பாடங்கள். இதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். சூக்ஷ்ம உடல்ல இருக்கிறதுனால இந்த நாடிகள் முழுக்க முழுக்க ஒரு கற்பனையாக இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. நம்ம உடல்ல இந்த நாடிகளை உணர்றதுக்கான ஒரு பயிற்சி தான் அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்திருச்சு தியானத்துல அமர்ந்து கவனத்தை ஏதோ ஒரு நாடி மேல கொண்டு வந்து, அந்த நாடி பாதை எந்த புள்ளியில ஆரம்பிக்குதோ அங்க இருந்து நம்மளோட கவனத்தை அந்த நாடி பாதை மேலேயே கொண்டு வந்துகிட்டு இருக்கணும். இப்படி செய்யும் போது நாடிகளை நம்மளால உணர முடியும் அப்படிங்கறத இந்த பயிற்சியோட கருத்து. இதையே குறிப்பா அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில செய்ய சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காரணம், அதிகாலை பொழுதுகள்ல சத்தம் இருக்காது. அமைதியான சூழ்நிலையில நாடிகள் போன்ற ஒரு சூக்ஷ்ம உணர்வுகளை நம்ம உணர்றது இன்னும் கூட கொஞ்சம் எளிதாகும். இந்த மாதிரி நான் முதல்ல பண்ண ஒரு பயிற்சி லங் மெரிடியன், நுரையீரலோட சக்தி ஓட்ட பாதை. இந்த பாதை நம்மளோட கையில இருக்கக்கூடிய கட்ட விரல்ல ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கை வழியாக மேலே வந்து ஷோல்டர்ஸ், தோள்பட்டைக்கு கீழே ஒரு புள்ளியில வந்து முடியும். இந்த பயிற்சியை நான் முதல் நாள் தொடங்கினேன். எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுந்திருச்சு தியானத்துல அமர்ந்து என்னோட கவனத்தை அந்த கட்டை விரல் புள்ளி மேல கொண்டு வந்தேன். இந்த முயற்சி பண்ணினது இவ்வளவு மட்டும்தான். அடுத்த செகண்ட் கட்டை விரல்ல இருந்து அப்படியே கை வழியா அந்த பாதை தோள்பட்டை வரைக்கும் குறுகுறுன்னு எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு. இந்த உணர்வு ரேண்டமா எங்கெங்கயோ போகல. எக்ஸாக்டா நம்ம உடல்ல அந்த லங் மெரிடியன் மேல எந்தெந்த புள்ளிகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த புள்ளிகள் வழியாகவே அந்த பாதைய உணர்வால உணர முடிஞ்சது. பகல் பொழுதுகள்ல மத்த நேரங்கள்ல இந்த புள்ளிகளையும் சக்தி ஓட்ட பாதைகளையும் எத்தனையோ வாட்டி படிச்சிருந்தாலும் கவனத்தை கொண்டு வந்திருந்தாலும் இப்படி உணரக்கூடிய அந்த சாத்தியம் ஏற்பட்டதில்லை. அப்பனா நம்மளோட சூக்ஷ்ம உடல்ல நம்ம உணரக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த அதிகாலை பொழுது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இரண்டாவது அற்புதமான அனுபவம் சமீபத்துல நடந்தது. ஆகம வேதம் அப்படிங்கிற நூலோட வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, அந்த நூலை நான் வாசிக்கும் போது எனக்கு நடந்த அனுபவங்களை பத்தி சொல்லியிருப்பேன். அதாவது அந்த நூல்ல ஜெயந்தி அம்மாவும் ஜெயந்தி அம்மா கூட இருந்தவங்களுக்கும் நடந்த சில அனுபவங்கள், அந்த நூலை வாசிக்கும் போது எனக்கும் நடந்த மாதிரியான உணர்வுகள் இருந்துச்சு. அந்த நூலோட இறுதி பாகத்துல ஒரு பௌர்ணமி தினத்தன்று சப்த ரிஷிகள் ஒவ்வொருத்தரும் ஜெயந்தி அம்மா மற்றும் அவங்க கூட இருந்தவங்களோட சிரசுனல்ல வந்து இறங்குவாங்க அப்படிங்கறத சொல்லி முடிச்சிருப்பாங்க. அந்த இறுதி பக்கத்தை நான் வாசிச்ச அந்த நாளும் ஒரு பௌர்ணமி தினமாக இருந்துச்சு அப்படிங்கறது குறிப்பிட்டு இந்த ஆகம வேத வீடியோவை நானும் முடிச்சிருப்பேன். அதனோட தொடர்ச்சியான சம்பவங்கள்ல இங்க பார்க்கலாம். இந்த ஆகம வேதம் புத்தகத்தை நான் வாசிச்சுட்டு இருக்கும் போது தொடர்ந்து அந்த இறுதி வாரத்துல சரியா இரவு 2:30 இல்ல 2:45 நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும். இப்ப வீட்டுக்குள்ள டக்குனு ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு டபால ஒரு சத்தம் கேக்குது, இல்ல வேகமா கதவை சாத்துறோம். அந்த மாதிரி ஒரு சத்தத்தினால தொடர்ந்து ஒரு வாரம் முழிக்க ஆரம்பிச்சேன். எந்திரிச்சோன்னு மணி பார்த்தா 2:30 இல்ல 2:45 இருக்கும். இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தொடர்ந்து நானும் தினைக்கும் திருப்பி தூங்கிடுவேன். இதை தொடர்ந்து 4-5 நாள் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த பௌர்ணமி தினம் வந்துச்சு. அந்த பௌர்ணமி நாள்ல அன்னைக்கு ஒரு லாங் மெடிடேஷன், நீண்ட நேரம் தியானம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அன்பாலயத்தோட ஈசகலப்பு தியானம், அதை தொடர்ந்து ஸ்ரீசக்கரா தியானம் 3 மணி நேரத்துக்கு தொடர் தியானமாக இருந்துச்சு. ஆழ்ந்த தியானம், அற்புதமான உணர்வுகள் அன்னைக்கு ஏற்பட்டுச்சு. இதுக்கு அடுத்த நாள் காலையில தொடர்ச்சியா ஒரு 5வது 6வது நாளாக சத்தம் கேட்டு நான் எழுந்திரிச்சப்போ, இதுக்கு மேல இது கோயின்சிடன்ஸ் இல்ல, யதார்த்தமாக நடந்த ஒரு நிகழ்வு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தூங்க போகாம உடனே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு தியானத்துல உட்காந்துட்டேன். அப்ப ஆத்மலிங்க பூஜை பண்ணிட்டு இருந்தேன். 3 மணி அளவுல தியானத்துல உட்காந்துட்டேன். அப்பதான் முதல் முறையாக உயர் ஆற்றல்களோட தொடர்பு கிடைச்சது. மூடின என்னோட கண்களுக்குள்ள தமிழ் எழுத்துக்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. முருகப்பெருமானோட தொடர்பு தான் முதல்ல ஏற்பட்டுச்சு.
கண்களுக்கு பின்னாடி எழுத்துகளாக ஆரம்பிச்ச இந்த தொடர்பு அதுக்கு அடுத்த நாள் செவிகளுக்குள்ள ஒலியாக கேட்க ஆரம்பிச்சுது. செவிகளுக்குள்ள அப்படின்னா நம்மளோட 2 காதுகள்ல கேட்கல, அது காதுல கேட்கிற ஒலின்னு சொல்றதா இல்லைன்னா எண்ணங்கள்ல வரக்கூடிய ஒரு தாட் எண்ணம் அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. 2மே அப்படின்னு சொல்லலாம். எழுத்துக்கள், ஒலி, எண்ணம் இதை தொடர்ந்து உணர்வுகள்ல அந்த உயர் ஆற்றல்களோட தன்மைகளை உணர ஆரம்பிச்சேன். அப்ப எழுத ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 5 மாதங்கள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த வேளையில எழுந்து தியானத்துல அமர்ந்து உயர் ஆற்றல்கள் கொடுக்கக்கூடிய செய்திகளை எழுதிட்டு வரேன். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த ஒரு நாள் அதிகாலை பொழுதுல என்னதான் நடக்குது அப்படின்னு எழுந்துதான் பார்ப்போமே அப்படின்னு நான் எழுந்து தியானத்துல உட்கார்ந்ததுனால. இதை இங்க ஷேர் பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம், இந்த மாதிரி அதிகாலை பொழுதுகள்ல ஏதோ ஒண்ணு நம்மளை எழுப்பி விட்டுச்சு அப்படின்ற ஒரு அனுபவத்தை பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எனக்கு நடந்தப்போ எப்படி நான் இதை உதாசீனப்படுத்திட்டு மறுபடியும் தூங்குறதுக்கு போனேனோ அந்த மாதிரி உங்கள பல பேர் இப்பயும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எப்படி முழிச்சேனே தெரியல, ஆனா நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது மணி 3:03. இந்த சம்பவம் உங்களுக்கு அடிக்கடி நடக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலோ இல்ல உயர் ஆற்றல்களோ நம்மள எழுந்திருச்சு தியானம் பண்ண சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் அப்ப என்ன சொல்ல வருது, என்ன மெசேஜ் கொடுக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த சமயத்துல நம்மள எழுந்திருச்சு தியானம் பண்ண சொல்றாங்க அப்படிங்கறது நமக்கு உணர்த்தப்படுது. சூக்ஷ்மமான இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த தருணத்துல அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணாம தியானம் பண்றது நமக்கு பெரும் ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கும். இது கூடவே அடுத்து நமக்கு தோன்றக்கூடிய சில கேள்விகள், அதிகாலை எழுந்திருச்சு பழக்கம் இல்லை ஒருத்தருக்கு அப்படின்னா நம்ம எப்படி எழுந்திருக்கிறது? அலாரம் வச்சு எழுந்திருக்கணுமா? அப்படி எழுந்திருச்சா தூக்கம் பத்துமா? போதிய தூக்கம் இல்லாததுனால அந்த நாள்ல உடலும் மனமும் சோர்வடையலாம். அனுபவத்திலிருந்து சில டிப்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நைட் சீக்கிரமா தூங்குறது, முடிஞ்ச வரைக்கும் இரவு உணவை டின்னரை சீக்கிரமா சாப்பிடுறது, குறிப்பா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இல்லைன்னா அதிகபட்சம் இரவு 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறது. இது வரைக்கும் நீங்க கவனிச்சது இல்ல அப்படின்னா இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்து கவனிச்சு பாருங்க. இரவு சீக்கிரமா சாப்பிட்டாலோ இல்லைன்னா இரவு ஒருவேளை சாப்பிடுறத நம்ம ஸ்கிப் பண்ணிட்டாலோ அடுத்த நாள் காலை இயற்கையாகவே நம்ம சீக்கிரமா எழுந்திருவோம். அடுத்தது, முடிஞ்ச வரைக்கும் இரவு ஒரு 7 மணிக்கு மேல மூளைக்கு கடினமாக அமையக்கூடிய வேலைகளை ஏற்காம இருக்கிறது. இது ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கறதுக்கு உதவும். நைட் டைம் அப்படின்னாலே நம்ம ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நம்ம ஆழமா ஏத்துக்கிறதுல பெரும் பலன்கள் அடங்கி இருக்கு. அடுத்து, பல பேர் நம்முள்ள இயற்கையாகவே 3:03க்கு முழிப்பு வந்துரும். ஆனா இப்ப எழுந்திரிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? இல்லைன்னா இருட்டா இருக்கு, இல்ல நம்ம எழுதிருக்கிறதுனால மத்தவங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படி யோசிச்சு நம்ம திரும்ப தூங்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி இயற்கையா நம்மளை எழுப்பி விடுது. நம்ம எழுந்திருக்க பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளோட வாழ்க்கை முறையில ஒன்றாக கலந்துரும். இதுக்காக நம்ம அலாரம் வச்சு எழுந்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு அலாரம் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறதா என்னோட சொந்த கருத்து. ஏன்னா இயற்கையா நம்மளோட ஸ்லீப் வேக் சைக்கிளுக்கு புறம்பான ஒன்றாக அலாரத்தை நான் பாக்குறேன். இயல்பா நம்ம ஆழ்மனத்துக்குள்ள ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தடை செஞ்சு நம்ம எழுந்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் அலாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான ஒரு வேலைக்காக எழுந்திருக்கிறோம், ட்ரெயின் ஃபிளைட் பிடிக்கணும் அப்படிங்கிற நாட்கள் வேற. பட் பொதுவா அன்றாட வாழ்க்கையில நான் பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்திருக்கணும், அலாரம் பயன்படுத்தலாமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்கள். அதிகாலையில எழுந்திருச்சு நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா இரவு பொழுதுகளை நம்ம சீக்கிரமா தூங்க போனாலுமே கூட அதிகாலையில எழுந்திருக்கும் போது பகல் நேரத்துல ஒரு 10-11 மணிக்கு மேல லைட்டா தூக்கம் வர்றதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எழுந்திரிச்ச உடனே கூட தூக்கம் பத்தாத மாதிரியான ஒரு உணர்வு சில சமயங்கள்ல இருக்கலாம். இது ஒரு புதிய மாற்றம் அப்படின்னா நம்மளோட உடல் ஏத்துக்கிறதுக்கு அடாப்ட் பண்றதுக்கு சில நாட்கள் ஆகலாம். ஒரு 6-6:30க்கு நமக்கு எழுந்திரிச்சு பழக்கம் இருக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் நம்ம 3:30 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் தூக்கத்தை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்மளோட உடல் தடுமாறலாம். அதனால ஒரு வழி இந்த மாற்றத்தை நம்ம படிப்படியாக கிராஜுவலாகவும் கொண்டு வரலாம். 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க 5:30 மணிக்கு எழுந்திருக்கலாம். 1 வாரம் 2 வாரத்துக்கு. சில நாட்கள்ல அந்த 1/2 மணி நேரம் தூக்க குறையவ உடல் பழகிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 5 மணிக்கு எழுந்திருக்க பழகிக்கலாம். இப்படியே சில வாரங்களோ இல்ல சில மாதங்களோ கூட டைம் எடுத்துக்கிட்டு இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வரலாம்.
வாய்ப்பு இருந்துச்சுன்னா பகல்ல ஒரு 10-15 நிமிஷம் ஒரு குட்டி தூக்கம் இந்த தூக்க இன்மைய காம்பன்சேட் பண்ணி நல்ல எனர்ஜி கொடுக்கும். இன்னும் ஒரு முக்கியமான டிப், பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்க கண்டிப்பாக பசிய உணர்ந்து சாப்பிடணும். ஏன்னா அந்த சமயத்துல நம்ம எழுந்திருச்சு ஒரு ஆன்மீக பயிற்சி பண்றோம் அப்படின்னாலே நமக்கு இந்த இறை ஒளி காஸ்மிக் எனர்ஜி இயற்கையாவே நம்ம உடல் ஃபுல்லா நிறைஞ்சிடும். அதனால உணவோட தேவை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆனா நம்ம பழக்கத்தினால பசி இல்லைனாலோ இல்ல அந்த அளவுக்கு தேவை இல்லைனாலோ எப்போதும் சாப்பிடுற அளவு நம்ம உணவை சாப்பிடும் போது இந்த எக்ஸ்ட்ரா உணவெல்லாம் கழிவுகளாக தான் வெளியில போகும். இந்த கழிவுகளை நீக்கிறதுக்காக உடல் கூடுதலாக ஆற்றலை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா பசியை உணர்ந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ அளவா சாப்பிடணும். இதை பத்தி விரிவா நம்ம உணவு சீரீஸ்ல பார்த்திருப்போம். உணவுக்கும் உறக்கத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இதுல ஒரு விஷயத்துல மாற்றம் நடக்கும் போது கண்டிப்பா மத்த 2 விஷயத்திலுமே மாற்றம் பிரதிபலிக்கும். சோ அடுத்த பாயிண்ட் உடற்பயிற்சி. நம்மளோட உடல் தான் எங்க கோயில். இந்த கோயிலுக்குள்ள இறை சக்தி நிரம்பி வழியணும் அப்படின்னா கோயிலோட கட்டமைப்பு பலமா இருக்கணும். இப்ப நம்மளோட உடல் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நம்ம எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் நம்மளால முடிந்த பயிற்சிய அந்த உடலுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். சில பேருக்கு உடல் வலி, கைவலி, கால்வலி ஏற்படும் போது உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி நினைக்க தோணும். பெரும்பான்மையான சமயத்துல இந்த மாதிரி வலிகளுக்கு உடற்பயிற்சி இல்லாததே காரணமாக இருக்கும். அதே மாதிரி தூக்க இன்மை, ஆழ்ந்த தூக்கம் வரல, இல்ல கழிவுகள் தேக்கம் இருக்கு உடல்ல, இது எல்லாத்துக்கும் பின்னணியில உடற்பயிற்சி இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், மலம் சரியாக வெளியேறாம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கான தீர்வை நம்ம பெரும்பான்மையா மாத்திரை, மருந்துகள் இல்ல உணவுகள்ல தேடுவோம். சில சமயங்கள்ல ரொம்ப சாதாரணமா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம செய்யக்கூடிய சில பயிற்சிகள், உதாரணத்துக்கு அப்டக்ஷன், அப்டக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயிற்சிகள் நம்மளோட கீழ்ப்பகுதிகளில் உள்ள தசைகளை இலக்கி குடல்களுக்கு ஒத்துழைக்கும். உடற்பயிற்சிகள் குறிப்பாக ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் பண்ணும்போது நம்மளோட உணவு தேவை இயற்கையாகவே குறையும். உணவு தேவை இயல்பாக குறையிறது அப்படின்ற விஷயத்துக்கு இங்க பல நூல்கள்ல ஆத்மாவின் சுயசரிதம், நவசக்தி நூல்கள், ஒலி, இந்த நூல்கள்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. உடல்ல ஒளி உடலாக மாற்றுறது பத்தி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒளி உடல் பெறுவதற்கான பயிற்சிகள்ல மிக முக்கியமானது ஒண்ணு உடலோட உணவு தேவையை குறைக்கிறது, மற்றொன்று பிரம்ம முகூர்த்த வேலையில ஆன்மீக பயிற்சிகள் செய்யறது. இப்ப அடுத்த கேள்வி, பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம எழுந்திருச்சு என்ன செய்யணும்? திருஞானம் நூல்ல பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை விளக்கியிருக்காங்க. தனியா ஒரு வீடியோவாக அந்த பயிற்சியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.